இப்போ நம்ம பொருணை ரெஸ்டோரேஷன் கலெக்டிவ்ல முதல் கட்டமா ஒரு கள ஆய்வு பணியை வந்து தொடங்கி இருக்கிறோம். ஸோ அதுல என்ன செய்ய போறோங்கிறத பத்தி சொல்லுங்க. ஆமா. ஸோ இது இந்த ஆய்வு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முக்கியமான பொருட்கள் இந்த ஆய்வை நம்ம முன்கொண்டு செல்ல போறோம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்லாம் இருக்கலாம், இல்ல மற்ற ஆராய்ச்சிகளா இருக்கலாம், தனிப்பட்ட ஆராய்ச்சிகள். இப்போ தாமிரபரணியில் நிறைய மீன்கள் இருக்கு, மீன்களை பத்தி நல்ல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. தாமிரபரணி தாவரங்களை பத்தி தனி ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஆனா தாமிரபரணி பொல்யூஷனை பத்தி நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு சில தகவல் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் முறையா இணைச்சி ஒரு இதுக்குள்ள ஒரு இன்டகிரேட்டடா அதை எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்ல வரும். அதாவது ஒரு 6 காம்பனன்ட்ல முதல் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா தாமிரபரணி பாத்தீங்கன்னா நிறைய இந்த ரைப்பேரியன் சொல்லுவாங்க. அதாவது தாமிரபரணி அருகில் இருக்கக்கூடிய சோலைக்காடுகள். இது தாமிரபரணியை வந்து அந்த சோலைக்காடுகள் இருந்தால் தாமிரபரணி நதி ஓட்டத்தையும் அது பாதுகாக்கும். அது தாமிரபரணியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடிய பகுதி அந்த சோலைக்காடுகள் இருக்கு. இந்த சோலைக்காடுகள் இருக்கக்கூடிய தாவரங்களை பத்தி அந்த ஈகாலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி அந்த மேப்பிங் மொதல் இதில் இருக்கு. அதுல தாவரங்கள், அடுத்து தாமிரபரணியில் வாழக்கூடிய உயிரினங்கள், அது மீன்களா இருக்கலாம், தாமிரபரணியில் நீர்நாய்கள் இருக்கு, அடுத்து தாமிரபரணியில் நிறைய வவ்வால்கள் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை அந்த முதல் டீம் வந்து சர்வே பண்ண போறாங்க. அது வந்து ஈகாலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ 2வது டீம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி வந்து ரொம்ப புராதனத்துக்கு பெயர் போன ஒரு பகுதி. அதனால இந்த கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அதை பண்றதுக்கு ஒரு டீம் முன் வந்திருக்காங்க. தாமிரபரணியில் நிறைய பெரிய கோவில்கள் இருக்கு. அடுத்து நம்மளோட நாட்டார் தெய்வங்களோட கோவில்களும் தாமிரபரணியில் நிறைய இருக்கு. இந்த கோவில்களுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. இந்த கோவில்கள் நிறைய திருவிழாக்கள் இருக்கு. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் கேலண்டர் நம்ம தயாரிக்க போறோம். அந்த எந்தெந்த காலங்கள் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கு, அந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் மக்கள் எவ்வளவு மக்கள் அங்கே தங்குறாங்க, அந்த நேரத்தில் என்ன மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முறையாக அதில் பின்பற்றப்படுதா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதில் வரும். அடுத்து தாமிரபரணியில் நிறைய பரிகார தலங்கள் இருக்கு. அந்த பரிகார தலங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கு, என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் நடந்துட்டு இருக்கு, ஸோ அந்த விஷயங்கள் அந்த பரிகாரங்கள்ல ஆற்றுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அதுல கொண்டு வராங்க. அடுத்து இந்த நாட்டார் தெய்வங்கள்ல நிறைய ஓரல் ஹிஸ்டரிஸ் இருக்கும், அதையும் நம்ம அதுல பதிவு பண்ண போறாங்க. இது 2வது டீம், அந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க தாமிரபரணியில் இருக்கக்கூடிய கல் மண்டபங்களையும் அவங்க ஆய்வுகள் எடுக்க போறாங்க. அடுத்து 3வதா ஒரு டீம் வந்து தாமிரபரணியில் இருக்கக்கூடிய ஹைட்ராலஜி. இந்த ஹைட்ராலஜி வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணியில் நிறைய இடங்கள் இது மாதிரி தடுப்பணைகள் இருக்கும். தடுப்பணைகளை தாண்டி நிறைய சுழல்கள் இருக்கு, நிறைய கசங்கள் இருக்கு. கசங்களை தாண்டி அங்கங்க மணல் திட்டுகள் இருக்கு, நிறைய தீவுகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த ஹைட்ராலஜி டீம் பண்ண போறாங்க. கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் எங்கெங்கெல்லாம் கிளை நதிகள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடம், கிளை நதிகளை தாண்டி தாமிரபரணி கால்வாய்கள் கலக்கக்கூடிய இடம், அடுத்து நிறைய இந்த வெள்ள காலங்கள்ல இந்த வெள்ள உபரி நீர் கலக்கக்கூடிய இடம், இது எல்லாமே அந்த ஹைட்ராலஜி டீம் வந்து பதிவு பண்ண போறாங்க. இது 3வது இது. 4வது பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில சார்ந்து நிறைய வாழ்வாதாரங்கள் இருக்கு. இந்த வாழ்வாதாரங்கள் அது மீனவ மக்கள் இருக்காங்க, விவசாய மக்கள் இருக்காங்க, சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வாழ்வாதாரங்கள் தாமிரபரணி சார்ந்து இருக்கு. அந்த வாழ்வாதாரங்கள் சம்பந்தமா அது சம்பந்தமா அவங்களோட அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒரு சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த வாழ்வாதாரங்கள் அவங்க சமீப காலமா மீட் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மேப்பிங் டீம் அதை பண்ண இருக்காங்க. அடுத்து இன்னும் முக்கியமா தாமிரபரணியில பொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து திட கழிவா இருக்கலாம், திரவ கழிவா இருக்கலாம். இந்த பொல்யூஷன் எங்கெங்க செக்ரிகேட் ஆகிற சோர்ஸ், எங்கெங்க இந்த பொல்யூஷன் வந்து ஆயிருக்கு, அதெல்லாம் பதிவு பண்ணது ஒரு டீம் பண்ண போறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம தாமிரபரணியில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கட்டமைப்புகள் வந்து தாமிரபரணியில தேவையாகவும் வருது, தேவையில்லாத கட்டமைப்புகள் வருது. இந்த மாதிரி கட்டமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கு, பொதுவாக பாலங்கள்லாம் இருக்கு, பாலங்கள்லாம் தேவை, போக்குவரத்துக்கு தேவை, ரயில்வே பிரிட்ஜஸ் இருக்கு, தேவையானதுதான். இதையும் தாண்டி ஒரு சில தேவையில்லாத கட்டமைப்புகள் இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா தாமிரபரணியில குடிநீருக்கே பாத்தீங்கன்னா அந்த உரை கிணறுகள் வந்து நிறைய இடங்கள்ல போடப்பட்டிருக்கு. அதுல பயன்படாத உரை கிணறுகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டறிஞ்சு அதுவும் ஒரு டீம் பண்ண போறாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஓடிகேன்னு சொல்லி ஒரு ஆப்ல எடுக்காங்க. அது நம்ம அந்த பகுதிகளில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தரவுகளுமே வித் போட்டோ பிளஸ் ஜிபிஎஸ் பாயிண்டோட வந்துடும். இதுதான் இந்த 6 தலைப்புகள்ல இந்த சர்வே வந்து நடைபெற இருக்கு.